யோசுவா 7ஆம் அதிகார சம்பவம் இருக்கிறது. The incident is in Joshua. வரிசையா நிக்க வைத்தான். He made them stand. வேதம் சொல்லுகிறது சீட்டு யூதாவின் மேல் விழுந்தது. And the Lord fell on Judah. ஒரு பெரிய கோத்திரத்தின் மேல் விழுந்தது. It fell on a big tribe. அங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. So lots of அந்த லட்சக்கணக்கான பேரை யூதா கோத்திரம் மாத்திரம் கூப்பிட்டான். So he called the tribe. 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்களை பாருங்க. 7:17. யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது அதிலே சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. He brought the family of Judah and he took the family of the Zarhites. சேரா குடும்பம் வந்த உடனே அந்த குடும்பத்தின் மேல சீட்டு விழுந்த பொழுது அவன் பேர் பேராக கூப்பிட்டான், குடும்பமா கூப்பிட்டான். He called them by family after the Zarhites were called. அப்ப சப்தி குறிக்கப்பட்டான். என்ன நடக்கு பாருங்க வேலை. ஆண்டவர் ஒரே அன்றைக்கு சவுல அந்த சவுல் தான் தெரிஞ்சு கொண்டேன்னு சொன்னாரு பாருங்க. அந்த மாதிரி சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நல்ல கையை மூட்டே நிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சான்ஸ் யூதா கோத்திரம் மேல விழுந்துச்சு. The Lord fell on Judah. ஆகான் அங்கதான் இருக்கிறான். So ஆகான் அங்கதானே இருக்கிறான். Achan is there. ஏய் நம்ம கோத்திரத்து மேல விழுந்துருச்சு. It has fallen in our tribe. உட்கார்ந்து இருக்கிறாரு. He seated. இப்போ பெரிய குடும்பத்து மேல விழுந்துச்சு. Now it has come on the family. குடும்பத்தை வர சொன்னான். He has asked the family to come. பேராய் வர சொன்னான். Now he has called them by name. சீட்டு ஆகான் பேர்ல விழுந்துச்சு. So the Lord fell on வேதம் சொல்லுகிறது 19ஆம் வசனம், 19th மகனே நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, My son, அவருக்கு முன்பதாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, நீ அதை எனக்கு ஒழிக்காதே. I pray thee, glory to the Lord God of Israel. இப்போ ஆகான் கையும் மையுமா பிடிபட்டுட்டான். Achan is now caught இவன் தான் தப்பு செய்தவன். He is the one who did the mistake. இப்போ சொல்றார் தேவனை மகிமைப்படுத்துப்பா. He is glorify God. நீ அறிக்கை பண்ணு, செய்ததை சொல்லு. Now confess what you have done. அவன் சொல்றான் பாருங்க, Says, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். Indeed I have sinned against the Lord God of Israel. இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். Thus and thus have I done. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாளத்தையும் நான் கண்டேன். I saw among the spoils a goodly Babylonish garment, 200 shekels of silver and a wedge of gold. கண்டேன், I saw, இச்சித்தேன், I lusted, எடுத்தேன், I took them. அதை கொண்டு போய் என் பாளையத்துல புதைச்சு வச்சேன். When I went and hid in the earth in the midst of தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. வெள்ளி அதனுடைய அடியிலே இருக்கிறது. Silver is underneath it. என்ன அழகா அறிக்கை பண்ணான் பாருங்க. So beautifully has confessed. ஆனா அந்த அறிக்கை மன்னிப்பு கொண்டு வந்துச்சா? Whether it brought about the forgiveness? மன்னிப்பு கொண்டு வரல. No, never. அவனையும் அவன் குடும்பத்தையும் கல்லெறிஞ்சே கொன்னானுங்க. They stoned him and his family to death. ஏன் இந்த அறிக்கை மன்னிப்பு கொண்டு வரல? Why this confession? கரெக்ட்டா அறிக்கை பண்ணானே. He confessed. இச்சித்தே, I lusted, எடுத்தே, I took, புதைச்சே, I hid, எங்க இருக்கு it's எல்லாம் there. சொன்னானே. ஏன் அந்த அறிக்கை Why? நான் சொன்னேன் அறிக்கை எப்பன்னு கேட்டீங்கன்னா கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட பிறகு அறிக்கை இல்ல. Not confessing when you're caught red-handed. அப்போ அறிக்கை இல்ல. நிறைய பேர் அறிக்கை பண்றாங்க. எப்போ? Many people confess கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டாங்க. when you're caught red-handed. நான் சொல்லுகிற அருமையான கர்த்தருடையவர்களே, I would say, dear children of God, நம்முடைய காரியத்தை நாம எவ்வளவு நாள் மறைத்தாலும் இருளிலே உள்ளவைகளை தேவன் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். how much we hide our matters, whatever is in darkness, God brings it. ஒருவனையும் ஒன்றையும் ஒரு நாளும் மறைக்கவே முடியாது. Nothing, nobody can hide anything. டெம்பரவரியா காரியங்களை மறைக்கலாம். For the timing you can cover it up. ஏன் தெரியுமா? Know why? அந்த மறைக்கிற காலம் தேவன் உனக்கு கொடுக்கிற சான்ஸ். God gives a chance. தேவன் உனக்கு கொடுக்கிற இரக்கத்தின் காலம், கிருபையின் காலம். That's a time of grace and compassion. இந்த கிருபையின் காலத்தை நீ விட்டு நெடுகவே மூடி விடலாம் என்று நினைத்தால் தேவன் ஒரு நாள் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். If you leave the time of grace and try to close it permanently, God வெளிச்சத்திலே வந்து விட்டதனாலே வேறு வழி இல்லாமல் ஆண்டவரே மன்னியும், Lord forgive me, ஆண்டவரே மன்னியும், God forgive me, my God. அன்றைக்கு மன்னிப்பு கிடைக்கிறது இல்லை. That day you Too don't, late.
it will be too late. அது ரொம்ப தாமதமானது. It will be too late for ஏன்னா இந்த பாவம் பூரணம் ஆயிடுச்சு. because sin is perfected. இது என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா மரணத்தை கொண்டு வரும்.